ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்குமே. இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட டே 2ங்க. நேற்றே வந்து நீலகிரியிலேருந்து கோயம்புத்தூர் வந்துட்டேங்க. கோயம்புத்தூர் வந்தவுடனே உக்கடம் லேக் தான் போனேன். ஃபஸ்ட்டு ஜிடி கார் மிஷன் போனால் அது டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு உக்கடம் லேக் போனேன். உக்கடம் லேக்லேருந்து எங்கன்னா தங்கறதுக்கு இடம் கேட்டேன், எங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் மருதமலை கோயிலாண்டே வந்துட்டேங்க. கோயில் அடிவாரத்தில் இருக்கேன். இப்போ நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, மருதமலை முருகன் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். மலை ஏற போகிறோம். மலை ஏற போகிறோன்னா பைக் ரைடு தாங்க. அந்த பைக் ரைடு பார்க்கணுன்னா அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ விலைங்களை சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் தங்கினேன். மருதமலை அன்னதானம் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் தங்கினேன். நீங்கள் யாருன்னா வந்து சப்போஸ் நைட்டில் வந்து மாட்டிக்கிட்டிங்கன்னா, சோலோவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடையோ வந்து மாட்டிக்கிட்டிங்கன்னா கேளுங்க. அந்த பக்கம் போகணுமா? ஓஹோ, இங்கேயும் என்ட்ரி ஃபீஸா? போடு. பார்க்கிங்காண்ணா? மேலே போகிறதுக்கா? அங்கே பார்க்கிங் இருக்கா? ரோஸ் போகிறதுனால பாக்கெட்டில் எங்கே கை வரும், என்ன பண்ணுறாங்க கூட தெரிய மாட்டேங்குது. மேலே பைக்கில் போகிறதுக்கு 10 ரூபாங்க. அங்கே பார்க்கிங் எவ்வளோ வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. காரில் போனால் எவ்வளோன்னு தெரியலங்க. அப்புறம் பைக்கில் போகிற மாதிரி இருந்தால் 6 மணிக்கெலாம் மேலே அலோவ் பண்ணுறாங்களாம். நடந்து போகிற மாதிரி இருந்தால் 7 மணிக்கு தான் அலோவ் பண்ணுவாங்களாங்க. நான் தங்கின இடம் வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணி தாங்க தங்கினேன், 100 ரூபா. மற்ற இடத்துல கேட்டிங்கன்னா ரூம் வந்து 500 ரூபா. சும்மா சிம்பிளாக ஒரு கட்டில் மட்டும் தான் போட்டுப்பானுங்க, சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அது 500 ரூபாவும். நான் ரூம் எடுக்கிற விருப்பமே கிடையாது. நான் தங்கறதுக்கு டென்ட்டு போடுறது தான் இடம் கேட்டேன், கிடைக்கல. சரி, இங்கே இவ்வளோ ஆள் நடமாட்டேங்குது, எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கன்னா இங்கே தங்க முடியுமாண்ணா, இந்த சாமியார் எங்கெல்லாம் தங்குவாங்களே அந்த மாதிரி கேட்டதுக்கு, இந்த மாதிரி அன்னதானம் கூட இருக்குது, அங்கே போய்ட்டு தங்குங்க, அங்கே என்ன 100 ரூபா கொடுத்து தங்குற மாதிரி இருக்கும் சொன்னேன். 100 ரூபா கொடுத்து தங்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, போய் கேட்டால் 100 ரூபா அவங்க கேட்டாங்க. சரி, நான் இப்போ அதுக்கப்புறம் எதுவும் பேசலை. சரி, அன்னதானம் கூட தானே அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா கொடுத்துட்டு தங்கிட்டேங்க. அங்கேயே எல்லாம் வசதியாக இருக்குது. சார்ஜ் வேணால் சார்ஜ் போட்டுக்கலாம், பாத்ரூம் வசதி இருக்குது, குளிக்கிற இடம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு 100 ரூபா கொடுத்து தங்கிட்டு போயிடலாம். வேறு எங்கன்னா ரூம் எடுத்து தங்குறதுக்கு. ரோடு நல்லா தான் போட்டு வச்சுருக்காங்க. நான் கவனிக்காமல் அப்படியே வந்துட்டுருக்கலாம். என்னடா நின்று இங்கே எது டோக்கன் மாதிரி இது பண்ணுறாங்களே, அப்படியே இது பண்ணிட்டேன். எல்லாம் நிற்காமல் அப்படியே சர்ன்னு மேலே வந்ததுன்னா அந்த 10 ரூபா எனக்கு தண்டனை இல்லை, 10 ரூபா லாபமாக இருக்கும். மேலே பார்க்கிங்கன்னா 20 ரூபா வாங்குவானுங்களா. ரோடு நல்லா தரமாக இருக்குதுங்க, பளிச்சுன்னு இருக்குது, பல லைன் பாருங்கண்ணா, அப்படி தெளிவாக 3 லைன் போட்டு வச்சுருக்கானுங்க. எங்கேயுமே ரோடு பள்ளங்குழியுமே இல்லை. இப்போ தான் போட்டாங்களா இல்லைன்னு தெரியல. இதில் எத்தனை ஏர்பின் பெண்ட் இருக்கும் தெரிஞ்சு. இதில் வந்து ஒரு 10க்குள்ளே தாங்க இருக்குமே. மேப்பில் பார்க்குறப்ப அப்படி தான் காமிச்சிது, கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சிது, ரொம்ப அதிகமான காட்டில். பஸ் வேறு மேலே போக முடியுது. அங்கே மேலே போய்ட்டு மேலே மலை ஏறணுமான்னு தெரியல. இதான் நான் ஃபஸ்ட்டு வாட்டி போகிறது. எனக்கு இப்போ தான் தெரியுமே மருதமலை கோயம்புத்தூரில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பாட்டில் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். என்ன கேள்விப்பட்டேன்னா மருதமலை அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பேரும் சரி, சினிமாவில் நிறைய வந்திருக்கும் அந்த பேர். அர்ஜுன் கூட நடிச்சிருப்பார். என்ன பாட்டு, ஒரு சாமி பாட்டு கூட வருமே. இதை வந்தேன், கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோமே, அப்படியும் இதையும் கவர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மருதமலை முருகன் கோயில் ஆமாம் இருக்குது. இந்த மாதிரி ரோட்டை பார்த்தாவே ரோடு அவ்வளோ தெளிவாக இருக்குது, அப்படியே பெரிய ரோடாக இருக்குது. கார்னிங் பயங்கரமாக இருக்குங்க. இந்த இடத்துல நம்பி கார்னிங் அடிக்கலாம். எங்கே கோயில்? இதான கோயில்? ஓ, அது நடப்பயணமோ? அது மேலே நடந்து மலை ஏறுது கொடுக்குதுங்க. சரவண பவன் டாப்புக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ மலை மேலே எப்படி ஸ்மோக்கியாக இருக்குது பாருங்களா. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. இது தாங்க மருதமலை முருகன் கோயில். இங்கே எவ்வளோ பார்க்கிங் வாங்க போகிறானுங்களோ அது வாங்க நிற்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நைஸாக போய் பைக் விட்டு வந்துடுவோம். நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கு. எங்கேன்னு போட்டேன். சரி, ஓகேங்க. நான் இதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போயிட்டு வரேன். கோயிலில் போய்ட்டு வீடியோலாம் எடுக்க முடியாது. இது வேறு பின்னாடி பேக்கில் எதுவும் கால் தூக்குறேன். இது தாங்க மருதமலை முருகன் கோயில் தெரியுதா? பின்னாடி அப்படியே ஸ்மோக்கியாக இருக்குது, மலையாக இருக்குது. கோயில் அப்படியே
ஏற்ற மாதிரி இருக்குதுங்க. நல்லா இருக்குது வியூ பார்க்கறதுக்கு இந்த இடம். இப்போ இந்த சைடில் கட்டின்னு இருக்காங்க. இன்னும் பின்னாடி வரைக்கும் இருக்குதுங்க. பெரிய கோயில் இது. முன்னாடி மட்டும் இருக்குது, அதை வச்சு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. பின்னாடி வரைக்கும் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுமே. சரி ஓகேங்க, இதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோயிலுக்கு மேலே வந்துட்டோம். கோயிலுக்கு மேலே வந்துட்டு கீழே தான் இறங்கியிருக்கணும். கீழே தான் இறங்கி இருக்கிறோம். எங்கே இறங்கி இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, பாம்பாட்டி சித்தர் இருந்தார்ல, அந்த கோயிலுக்கு தாங்க போயின்னு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், மருதமலை முருகனை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. வரப்போ அப்படியே பிரசாதம் வாங்கிட்டு வந்தேன். என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் தாங்க கொடுத்தாங்களே. இங்கே பஞ்சாமிர்தம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. உள்ளே வந்து பாம்பாடி சித்தர் ஒரு குகை இருக்குதுங்க. அது கீழே போனோம். கீழே போய் பார்த்துட்டு வாங்க. எங்கேயுமே மேலே போய்ட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. நானே தெரியாமல் ஒரு 2-3 கிளிப் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அங்கேயும் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. வீடியோ எடுக்கக்கூடாது, கேமரா மீறினால் கேமராவை பறிமுதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க. அது முன்னாடி பூசாரிங்களாம் இருக்கிறாங்களா. அது முன்னாடி பாம்பாட்டி சித்தர் கோயிலுக்கு போனேன்னா அங்கேயும் சித்தர் பார்த்துட்டு நான் கேமரா ஆன் பண்ணவே இல்லை. ஹெல்மெட்லேயே தான் இருந்தது. அது பார்த்துட்டு வீடியோலாம் எடுக்காதப்பா. இல்லை நான் கேமரா ஆன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதை எடுத்து உள்ளே வைப்பான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாங்க. ஃபோனில் ஃபோட்டோ ஒரு சின்ன வீடியோ எடுத்தாங்க, அவ்வளோதாங்க. அது போடுறேன் பாருங்கள், அவ்வளோதான். பிரசாதம் நல்லா இருக்குது, பஞ்சாமிர்தமும் நல்லா இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு நான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பஞ்சாமிர்தம் மாதிரியே என் வாழ்க்கை இனிமையாக இருக்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.